welcome back to the English class. In this video, I am going to give you some smart idioms to you. Okay, சில idioms அதோடைய மீனிங் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதெல்லாமே வந்து ஸ்மார்ட்டான இடியம்ஸ்ன்னு சொல்கிறாங்க. லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்தது வந்து டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற இடியம். இது கொஞ்சம் நல்லாயிருக்கும் பாருங்கள். ஹாட் பொட்டேட்டோ. ஹாட் பொட்டேட்டோனா சூடாக இருக்கிற உருளைக்கிழங்கு கிடையாது. ஸ்பீக் ஆஃப் அன் இஷ்யூ which many people are talking about and which is usually disputed. அதாவது எல்லாரும் இப்போ மக்கள் வந்து நாட்டு மக்கள் எல்லாம் ஒரு விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த விஷயத்தை பற்றி நம்மளும் பேசுகிறது, அது அப்படியே ஒரு சர்ச்சைக்குரிய விஷயம்னு சொல்கிறாங்கல்ல, அந்த விஷயத்தை பற்றி பேசுகிறதுக்கு தான் நம்ம என்ன சொல்லலாம், ஹாட் பொட்டேட்டோ. The vaccine to cure COVID-19 is a hot potato. COVID-19க்கு கண்டுபிடிக்க போகிற மருந்து வந்து ஒரு பேச்சாகவே இருக்குது, எல்லாம் வந்து ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமாகவே இருக்குது. நெக்ஸ்ட், பென்னி ஃபார் யுவர் தாட்ஸ், அ வே ஆஃப் ஆஸ்கிங் வாட் சம்மன் இஸ் திங்கிங். ஸோ பென்னி ஃபார் யுவர் தாட்ஸ் அப்படின்னா, வாயை திறந்து சொன்னால் முத்தா விழுந்துரும் அப்படின்லாம் கேட்பாங்க தெரியுமா. சில பேர் வாயை திறக்க மாட்டாங்க, முத்து என்ன கொட்டிடுமா அப்படின்லாம் கேட்பாங்களே, அதுதான் உன் மைண்டில் இருக்கிறத சொன்னால் நல்லாயிருக்கும். அதாவது நீ என்ன நினைக்கிறேன்னு சொல்லு அப்படின்னு ஒருத்தவங்கக்கிட்ட நீ கேட்குறதுக்கு என்ன சொல்லலாம், பென்னி ஃபார் யுவர் தாட்ஸ், பணம் கூட தரேன் ஆனால் பதில் சொல்லுலாம் கேட்பாங்க இல்லையா, அந்த மாதிரி தான். ஆனால் அதுக்கு ஆக்சுவலி மீனிங் என்ன, வே ஆஃப் ஆஸ்கிங் வாட் சம்மன் இஸ் திங்கிங், யார் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத கேட்குறதுக்கு நீங்கள் என்ன யூஸ் பண்ணலாம், பென்னி ஃபார் யுவர் தாட்ஸ். ஆக்ஷன் ஸ்பீக்ஸ் லவுடர் தென் வேர்ட்ஸ். பீப்புள் இன்டென்ஷன்ஸ் கேன் பி ஜட்ஜ் பெட்டர் பை வாட் தே டூ அண்ட் வாட் தே சே. ஸோ ஒரு விஷயத்தை என்ன, ஆக்ஷன் ஸ்பீக்ஸ் லவுடர் தென் வேர்ட்னா என்னது, நம்ம பேசுகிற பேச்சை விட நம்ம செய்கிற செயலில் தான் வந்து நம்மளுடைய கேரக்டர் வெளிப்படும் இல்லையா. ஸோ அதுக்கு தான் என்ன யூஸ் பண்ணுறாங்க, ஆக்ஷன் ஸ்பீக் லவுடர் தேன் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது, ஆட் இன்சல்ட் டு இன்ஜுரி டு ஃபர்தர் அ லாஸ் வித் மாக்கரி ஆர் இன்டிக்னிட்டி டு worsen an unfavorable situation. அதாவது எரியிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றாதன்னெலாம் சொல்லுவாங்கள்ல, அதான் ஆட் இன்சல்ட் டு இன்ஜுரி. ஏற்கனவே அவங்க ரொம்ப கஷ்டத்தில் இருப்பாங்க, ஏதாவது ஒரு விஷயத்தை நினச்சி அவங்கள போய் மறுபடியும் இன்னும் கிண்டல் பண்ணி கேலி பண்ணுறது அப்படிங்கிற இடத்துல தான் நீங்கள் என்ன சொல்லணும், ஆட் இன்சல்ட் டு த இன்ஜுரி. அதாவது இன்னும் வந்து சூழ்நிலை தெரியாமல் பேசுவாங்க, அந்த சுச்சுவேஷனையும் ரொம்ப இன்னும் வேர்ஸ்ட்டாக மாற்றுவாங்கல்ல, அந்த இடத்துல நீங்கள் என்ன யூஸ் பண்ணலாம், டோன்ட் ஆட் இன்சல்ட் டு த இன்ஜுரின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட், த ட்ராப் ஆஃப் அ ஹேட். ட்ராப் ஆஃப் த ஹேட் அப்படின்னா, தலையிலேருந்து அந்த ஹேட் கீழே விழுதுன்னா மெதுவாக விழுமா, டக்குன்னு கீழே விழுந்துரும் இல்லையா. ஸோ அதான் வித்தவுட் எனி ஹெசிடேஷன், அதாவது தயக்கமே இல்லாமல் இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு ஒரு முடிவு எடுக்கிறோன்னா அங்கே என்ன யூஸ் பண்ணலாம், அந்த ட்ராப் ஆஃப் அ ஹேட் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட், பேக் டு த ட்ராயிங் போர்டு. when an attempt fails and it is time to start all over. பேக் டு த ட்ராயிங் போர்டு அப்படின்னா, இப்போ ஒரு முயற்சி செய்கிறோம், அந்த முயற்சி தோல்வி அடைஞ்சிருச்சுன்னா மறுபடியும் ஆரம்ப நிலைமையிலேருந்து திருப்பி ஸ்டார்ட் பண்ணுறோம் இல்லையா, அங்கே நீங்கள் என்ன யூஸ் பண்ணலாம், பேக் டு த ட்ராயிங் போர்டு யூஸ் பண்ணலாம். அடுத்தது, இந்த பால் இஸ் இன் யுவர் கோட் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட், பார்க்கிங் அப் த ராங் ட்ரீ. பார்க்கிங் அப் த ராங் ட்ரீனா, லுக்கிங் இன் த ராங் பிளேஸ், அக்யூசிங் த ராங் பர்சன். ஒரு தவறான பர்சனை வந்து, அதாவது தப்பு வேறு யாராவது செஞ்சுருப்பாங்க, ஆனால் வேறு யாராவது பிடிச்சி நம்ம திட்டிட்டு கிடப்போம் இல்லையா. நம்ம வீட்டில் அந்த மாதிரி தான். அப்பா வந்து 2 பேர் இருக்கீங்க, பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்னால், பிரதர் தப்பு பண்ணியிருந்தாருன்னா சிஸ்டருக்கு தான் திட்டு விழும், அம்மா திட்டுவாங்க. அதே மாதிரி அப்பா வந்து சிஸ்டர் தப்பு பண்ணியிருந்தால் பிரதரை தான் திட்டுவார், அடிப்பார். அப்போது இந்த மாதிரி ராங் பர்சனை வந்து தவறே செய்யாத ஒருத்தங்களை போய் நம்ம திட்டுறோம் அப்படின்னா அங்கே என்ன யூஸ் பண்ணலாம், பார்க்கிங் அப் த ராங் ட்ரீ. நெக்ஸ்ட், பி கிளாட் டு see the back off. ஸோ பி ஹாப்பி when a person leaves. ஓகே, இங்கே பாருங்களேன், பி கிளாட் டு see the back off. ஒருத்தவங்களோட முதுகை பார்த்தா அவ்வளோ சந்தோஷமா, அப்படின்னா டேரக்ட் மீனிங் கிடையாது, விட்டுட்டு போனாங்கன்னா ரொம்ப சந்தோஷம், அவங்க போனாங்கன்னா ரொம்ப சந்தோஷம். அவங்க எப்படி போவாங்க, நமக்கு ஆப்போசிட்டில் திரும்பி தானே அவங்க போய் சேருவாங்க, அதை தான் சொல்கிறாங்க. அப்போது பி கிளாட் டு see the back off அப்படின்னா ஒருத்தங்க நம்மளை விட்டுட்டு போனாங்கன்னா அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நெக்ஸ்ட், பீட் அரவுண்ட் த புஷ் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அவாய்டிங் த மெயின் டாபிக், நாட் ஸ்பீக்கிங் டைரக்ட்லி அபவுட் த இஷ்யூ. மெயினாக பேசாமல் சுற்றி வளைச்சி வேறு எதுவே பேசிகிட்டு இருப்பாங்க, பீட் த புஷ் யூஸ் பண்ணலாம், பீட் அரவுண்ட் த புஷ் யூஸ் பண்ணலாம். பெஸ்ட் ஆஃப் போத் வேர்ல்ட்ஸ். பெஸ்ட் ஆஃப் போத் வேர்ல்ட்ஸ்னால் ஆல் த அட்வான்டேஜஸ், எல்லா அட்வான்டேஜுமே சரியா. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஃபாரினில் ஒரு பையன் இருக்கான் அப்படின்னா, அவனுக்கு வந்து வீக்கெண்டு வந்து ஃபேமிலிக்கு வர்றதுக்கும் அவங்க அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஆஃபீஸ்லனா ஃபேமிலி கூடயே அவனால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும், ஃபாரின்லேயும் அவனால் வேலை செய்ய முடியும். அப்போ 2 விஷயத்தையுமே அவன் என்ஜாய் பண்ணுறான் இல்லையா. அது மாதிரி ஏதாவது ஒரு 2 விஷயத்தை நம்ம ஃபுல்லாக என்ஜாய் பண்ணலாம், அங்கே நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், பெஸ்ட் ஆஃப் போத் வேர்ல்ட்ஸ் யூஸ் பண்ணலாம்.
ஸோ இங்கே பாருங்கள், பெஸ்ட் திங்ஸ் இன் ஸ்லைஸ்டு பிரெட் ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லையா. குட் ஐடியா ஆர் பிளான், ஏதோ ஒரு ரியலி குட்டுன்னு பார்த்தோமா அதுதான். ஏதாவது ஒரு குட் ஐடியா ஆர் பிளானு இல்லைன்னா நீங்கள் என்ன யூஸ் பண்ணலாம், பெஸ்ட் திங்ஸ் இன் ஸ்லைஸ்டு பிரெட் யூஸ் பண்ணலாம். அடுத்தது, பைட் ஆஃப் மோர் தேன் யூ கேன் சியூ, டு டேக் ஆன் அ டாஸ்க் தட் இஸ் வே டு பிக், அதாவது நம்மளால் முடியாத ஒரு டாஸ்க்கை இழுத்து போட்டு செய்கிறது. சரியா, முடிஞ்ச அளவுக்கு தான் வேலை செய்ய முடியும், முடியாததை போய் இழுத்து போட்டு செய்கிறாங்க இல்லையா, அந்த இடத்துல நீங்கள் என்ன யூஸ் பண்ணலாம், பைட் ஆஃப் மோர் தேன் யூ கேன் சியூ. நெக்ஸ்ட், பிளெஸ்ஸிங் இன் டிஸ்கைஸ், சம்திங் குட் தட் இஸ் இன் ரெகக்னைஸ் அட் ஃபர்ஸ்ட், அதாவது ஒரு விஷயம் ஆரம்பத்தில் நமக்கு வந்து கெட்டதாக தெரியும், ஆனால் முடிவில் நல்லதாக இருக்கும், முடியும் போது அந்த விஷயம் நல்லதாகவே முடியும். அந்த மாதிரி இடத்துல நீங்கள் என்ன யூஸ் பண்ணலாம், பிளெஸ்ஸிங் இன் டிஸ்கைஸ் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட், burn the midnight oil, burn the midnight oilனா to work late into the night, alluding to the time before electric lighting. ஏன் இங்கே வந்து மிட் நைட் ஆயில்னு சொல்லியிருக்காங்கன்னா, எலக்ட்ரிசிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடிலாம் விளக்கு வச்சு தானே படிப்பாங்க, அதுதான் இங்கே சொல்கிறாங்க. டு ஒர்க் லேட் இன்டு த நைட், படிக்கிறதா இருந்தாலும் சரி வேலை செய்கிறதாலும் சரி ரொம்ப நேரம் இரவு நேரங்களில் வேலை செய்கிறது, அது படிக்கிறதுக்கு நீங்கள் என்ன யூஸ் பண்ணலாம், burn the midnight oil. Next, can't judge a book by its cover, cannot judge something primarily on appearance, உருவத்தை பார்த்து எதையுமே நம்ம எடை போடக்கூடாது, ஒருத்தங்களை நம்ம மதிப்பிடக்கூடாது உருவத்தை பார்த்து அப்படிங்கிறாங்க. ஒரு புக்குடைய அட்டையை பார்த்தாலே புக்கை பற்றி உங்களால் சொல்ல முடியுமா, அந்த புக்கை ஃபுல்லாக படித்து பார்த்தா தானே சொல்ல முடியும். அதனால் ஒருத்தங்கக்கிட்ட பழகுனா மட்டும்தான் அவங்கள பற்றி நம்ம ஜட்ஜ் பண்ண முடியும். பழகாமே ஒருத்தங்களோட உருவத்தை பார்த்து அவங்கள நம்ம மதிப்பிடக்கூடாது. அடுத்தது, காட் பிட்வீன் டூ ஸ்டூல்ஸ், when someone finds it difficult to choose between two alternatives. காட் பிட்வீன் டூ ஸ்டூல்ஸ்னால் டிலமா. நம்ம டிலமா 10th படிச்சிருப்பீங்க நீங்கள் எல்லோரும். டிலமா என்ன, அந்த பாக்ஸை வந்து தூக்கி போடுறதா இல்லை ஓப்பன் பண்ணுறதா, அதுதான் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, டூ ஆல்டர்னேட்டிவ்ஸ், ரெண்டு விஷயம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது காலேஜ் 11th 12th முடித்த பிள்ளைங்க காலேஜில் என்ன சூஸ் பண்ணலாம், இல்லை 10th முடித்த பிள்ளைங்க A1 A2 ரெண்டில் என்ன, ரெண்டுமே A2 பார்த்தாலும் நல்லாயிருக்கு, A1 பார்த்தாலும் நல்லாயிருக்கு, என்ன சூஸ் பண்ணலான்னு ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே நீங்கள் என்ன யூஸ் பண்ணலாம், காட் பிட்வீன் டூ ஸ்டூல்ஸ் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட், காஸ்ட் அண்ட் ஆர்ம் அண்ட் லெக், காஸ்ட் அண்ட் ஆர்ம் அண்ட் லெக் அப்படின்னா திஸ் இடியம் இஸ் யூஸ்டு வென் சம்திங் இஸ் வெரி எக்ஸ்பென்சிவ், ஏதாவது ரொம்ப விலை உயர்ந்த பொருளாக இருந்தால் நீங்கள் என்ன யூஸ் பண்ணலாம், காஸ்ட் அண்ட் ஆர்ம் அண்ட் லெக். திஸ் பேக் காஸ்ட் தி ஆர்ம் அண்ட் லெக், இந்த பேக் வந்து ரொம்ப அதிகமான விலை, அதுக்காக அந்த பேக்குக்காக உங்கள் கை காலை நீங்கள் இழப்பீங்களா, ஏன்னா கை கால் தான் ரொம்ப முக்கியம் நமக்கு இல்லையா. ஸோ ரொம்ப விலை மதிக்க முடியாத ஒரு விஷயம் நம்மளுடைய உடல் உறுப்புகள் தான். ஸோ அதுதான் ரொம்ப எக்ஸ்பென்சிவான விஷயங்களை சொல்லும்போது காஸ்ட் அண்ட் ஆர்ம் அண்ட் லெக். நெக்ஸ்ட், கிராஸ் த பிரிட்ஜ் வென் யூ கம் டு இட், டீல் வித் த ப்ராப்ளம் இஃப் அண்ட் வென் இட் பிகம்ஸ் நெசசரி நாட் பிஃபோர், அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, கிராஸ் த பிரிட்ஜ் வென் யூ கம் டு இட், நீங்கள் பிரிட்ஜு வரும்போது பிரிட்ஜை கிராஸ் பண்ணி போனால் போதும், வீட்டில் உட்காந்துக்கிட்டே பிரிட்ஜை கிராஸ் பண்ண முடியுமா உங்களால். ஸோ இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா, ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா தேவைப்படும் போது அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணால் போதும், அதுக்கு முன்னாடி போயிட்டு ஏதாவது ஒரு விஷயத்தில் தேவையில்லாமல் மூக்க நுழைக்க வேணாம்னு சொல்கிறாங்க. சரியா, ஓகேவா. நெக்ஸ்ட், க்ரை ஓவர் த ஸ்பில்ட் மில்க். ஓகே, வென் யூ கம்ப்ளைன் அபவுட் அ லாஸ் ஃப்ரம் த பாஸ்ட், பால் பொங்கிடுச்சுன்னு வைங்களேன், அடுப்பில் பால் வச்சுருக்கீங்க, பொங்கி கீழே போயிடுச்சு சுத்தமாக, நீங்கள் அழுதா மட்டும் உட்காந்து பால் திருப்பி பாத்திரத்துக்குள்ளே வருமா என்ன, அப்போ அழறது வேஸ்ட்டு தானே, புலம்புறது வேஸ்ட்டு தானே, அப்போ பாஸ்ட்டை நினச்சி புலம்பக்கூடாது. அதுதான் இங்கே என்ன சொல்கிறாங்க, க்ரை ஓவர் ஸ்பில்ட் மில்க், டோன்ட் க்ரை ஓவர் த ஸ்பில்ட் மில்க், பழசை நினச்சி புலம்பாதீங்க, இழந்ததை நினச்சி புலம்பாதீங்க. கியூரியாசிட்டி கில்டு த கேட், இது சொல்லுவாங்க தெரியுமா, சூடு கண்ட பூனைன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அது என்ன அர்த்தம், ஏதாவது புதுசாக சூடாக ஏதாவது சமைச்சிட்டு வந்து வச்சிங்கன்னு வைங்களேன், டக்குன்னு பூனை வாய் வைக்கும், சூடாக இருக்குதுன்னு தெரிஞ்ச உடனே வாய் நாக்கு சுட்டுட்ட உடனே திருப்பி வந்து வாய் வைக்காது, அதான் சூடு கண்ட பூனைன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் இங்கே பாருங்கள், கியூரியாசிட்டி கில் த கேட், பீயிங் இன்க்விசிட்டிவ் கேன் லீட் யூ இன்டு அன் அன்பிளசன்ட் சிச்சுவேஷன், முந்திரி கொட்டை மாதிரி எந்த வேலையும் செய்யாதீங்கன்னு சொல்கிறாங்க. சரியா, டக்குன்னு வந்து ரொம்ப ஆர்வக்கோளாறுன்னு சொல்கிறாங்க பாருங்கள், ஆர்வக்கோளாறாக எதாவது செஞ்சிங்கன்னு வைங்களேன், சூழ்நிலை ரொம்ப உங்களுக்கு மோசமாக போயிடும். அதுதான் கியூரியாசிட்டி கில் த கேட். நல்லா இருக்குல்ல இடியம். ஸோ எப்போவுமே இடியம் வந்து டைரக்ட் மீனிங் கொடுக்காது, ஆனால் அதுக்கு வந்து மீனிங் இருக்கும், ஏதோ ஒரு பேக்ரவுண்ட் மீனிங் இருக்கும், அதை நம்ம லிங்க் பண்ணி பார்த்துக்கணும். சரியா, ஆனால் டைரக்டான மீனிங் எடுத்துக்கக்கூடாது. கட் கார்னர்ஸ், when something is done badly to save money, cut corners அப்படின்னா he cut the corners to buy this house. அவன் இந்த வீடு வாங்கிறதுக்காக கார்னரை கட் பண்ணான்னு அர்த்தம் கிடையாது, வீடு வாங்கிறதுக்காக ஏதோ ஒரு கெட்ட
விஷயம் செஞ்சான், அதாவது ஒரு தவறான செயல் செய்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? when something is done badly to save money, பணத்தை சேமிக்கிறதுக்காக ஏதாவது தவறான விஷயம் செஞ்சிங்கன்னா அங்கே கட் கார்னர்ஸ் யூஸ் பண்ணலாம். அடுத்தது கட் த மஸ்டர்ட். ஓகே, கட் த மஸ்டர்ட் அப்படின்னா டு சக்சீட், டு கம் அப் டு எக்ஸ்பெக்டேஷன், டு அடிக்வேட் இனஃப் டு கம்பீட் ஆர் பார்ட்டிசிபல். அதாவது நம்ம ஜெயிக்கிறது, ஏதாவது ஒரு விஷயத்தில் ஜெயிக்கிறது. மஸ்டர் அப்படின்னா வந்து இந்த இடத்துல வந்து தைரியம். சரியா? நெக்ஸ்ட் டெவில்ஸ் அட்வொகேட், டு ப்ரெசென்ட் அ கவுண்டர் ஆர்குமெண்ட். டெவில்ஸ் அட்வொகேட்னா நம்ம ஒரு ஆர்குமெண்ட் பண்ணுறோம், நமக்கு எதிராக திருப்பி ஒருத்தங்க வந்து பேசுகிறாங்கன்னு வைங்களேன், அதுதான் என்னது டெவில்ஸ் அட்வொகேட்டுன்னு சொல்லலாம். கவுண்டர் கொடுப்பாங்க சில பேர். இந்த மாதிரி நம்ம பேசிக்கிட்டே இருப்போம், நம்ம பேசுகிறதுக்கு அவங்க கவுண்டர் கொடுத்து நம்ம ரொம்ப இரிட்டேட் பண்ணுவாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் என்ன சொல்லலாம்? டெவில்ஸ் அட்வொகேட். Don't count your chickens before the eggs have hatched. Okay, so this idiom is used to express don't make plans for something that might not happen. நடக்காத ஒரு விஷயத்துக்கு போய் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், பிளான் பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பிளான் பண்ணி தான் செய்யணும். முட்டை வந்து இன்னும் முட்டைக்குள்ளே கோழி குஞ்சே வெளியே வரல, நிறைய முட்டைகள் இருக்குது. முழுசாக கோழி குஞ்சுகள் வெளியே வந்தால் தான் எத்தனை சிக்கன் இருக்குன்னு எண்ண முடியும். முட்டை பொரியறதுக்கு முன்னாடியே கோழி குஞ்சு எண்ண முடியுமா? சில முட்டைகள் வந்து அழுகி போகலாம், சில கோழி குஞ்சுகள் இறந்து போயிடலாம் இல்லையா? அப்போது ஒரு விஷயம், ஒரு முக்கியமான பெரிய விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியே ஓவராக கற்பனை பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க. பிளான் பண்ணாதீங்கன்னு சொல்லலை, ஓவராக கற்பனை பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க. சரியா? நெக்ஸ்ட் டோன்ட் கிவ் அப் த டே ஜாப். யூ ஆர் நாட் வெரி குட் அட் சம்திங், யூ குட் டெஃபினெட்லி நாட் டு டூ இட் ப்ரொஃபஷ்னலி. யூ குட் டெஃபினெட்லி நாட் டு டூ இட் ப்ரொஃபஷ்னலி. என்ன சொல்கிறாங்கன்னா, டோன்ட் கிவ் அப் த டே ஜாப். இந்த ஆட தெரியாத கூத்தாடிக்கு தெரு கோணல் சொன்னான்னு சொல்லுவாங்க. அதுதான் இங்கே சொல்கிறாங்க. டோன்ட் கிவ் அப் த டே ஜாப் அப்படின்னா, ஏற்கனவே உனக்கு ஒரு விஷயத்தை செய்யவே தெரியாது, அப்போ அந்த விஷயத்தை செய்யறதுக்காக போய் வேலையில் சேராதீங்க. உனக்கு டீச் பண்ணவே தெரியாது, மேக்ஸே உனக்கு தெரியாதுன்னு வச்சுக்கோயேன், நீ போய் மேக்ஸ் டீச்சர் ஆகலாமா? ஆக முடியாது இல்லையா? ஸோ தெரியாத வேலைகளை செய்யக்கூடாது அப்படிங்கிற இடத்துல டோன்ட் கிவ் அப் த டே ஜாப். ஓகே, அடுத்தது டோன்ட் புல் ஆல் யுவர் எக்ஸ் இன் ஒன் பாஸ்கெட். டு நாட் புட் ஆல் யுவர் ரிசோர்ஸஸ் இன் ஒன் பாசிபிலிட்டி. எல்லா முட்டையிலும் ஒரே ஒரு 100 முட்டை இருக்குன்னா சின்ன கூடைக்குள்ளேயே 100 முட்டையும் வைக்க முடியுமா? என்ன ஆகும்? உடஞ்சி போயிடும் முட்டை. அதாவது இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லா பணத்தையும் ஒரே இடத்துல போடாதீங்க, முதலீடு பண்ணாதீங்க, டிஃப்ரெண்ட்டான இதில் முதலீடு பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. எல்லா பணம் மட்டும் கிடையாது, நிலம்லாம் இருக்குன்னு வைங்களேன், எல்லாத்தையும் விற்று ஒரே இதில் போடுவாங்க. சில பேர் பணத்தை மட்டும் ஏதாவது ஒரு பிஸ்னஸ்க்கு வந்து போட்டால் பரவாயில்ல. சில பேர் வந்து வீடு, நகை எல்லாத்தையுமே வந்து அடகு வச்சு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஏதாவது கையில் ஒரு ரிசோர்ஸ் வச்சுக்கிட்டு நம்ம ஏதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? Drastic times calls for drastic measures. When you are extremely desperate, you need to take drastic actions. அதாவது நீங்கள் வந்து ஏதாவது ரொம்ப டிஸப்பாயிண்டடாக இருக்கீங்க, ஏதாவது உங்களுக்கு ரொம்ப தேவைப்படுதுன்னு வைங்களேன், அதுக்கான முயற்சிகளை நீங்கள் ஃபாஸ்ட்டாக எடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நம்ம ஏரோப்ளைனில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம், ரொம்ப மேலே போனால் ஆக்சிஜன் லெவல் கம்மியாக இருக்கும். ஆக்சிஜன் லெவல் கம்மியானால் டக்குன்னு என்ன பண்ணுவாங்க? ஆக்சிஜன் மாஸ்க் எடுத்து போடுவாங்க. அப்படி போடலைன்னா உனக்கு கண்டிப்பாக அங்கே ஆக்சிஜன் தேவை, இல்லைன்னா உயிர் போயிடும். அப்போ நீ உட்காந்து நிதானமாக எழுந்திருக்கிறதுக்கு சோம்பேறித்தனம் பட்டுட்டு அடுத்தவங்க எடுத்து நம்ம மூக்கில் ஆக்சிஜன் வைப்பாங்கன்ற வரைக்கும் உட்காந்துட்ருப்பியா? முடியாது இல்லையா? அப்போது ஒரு விஷயம் உனக்கு தேவை, ரொம்ப தேவை, டெசப்ரேட் மீன்ஸ் ரியலி வாண்டட், ரொம்ப தேவை, ரியலி நீடட், அது ரொம்ப அவசியமான விஷயம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? டிராஸ்டிக்னா வெரி ஃபாஸ்ட், அப்போ ஃபாஸ்ட்டாக செயல்படணும். ஓகேவா? டிராஸ்டிக் டைம்ஸ் கால் ஃபார் டிராஸ்டிக் மெஷர்ஸ். ஓகே, எல்விஸ் ஹேஸ் லெஃப்ட் த பில்டிங் டு ஷோ ஹஸ் த ஷோ ஹஸ் கம் டு அன் எண்ட், இட்ஸ் ஆல் ஓவர். எல்விஸ் ஹேஸ் லெஃப்ட் த பில்டிங் அப்படின்னா எல்விஸ் வந்து பில்டிங் விட்டு போயிட்டாங்க அப்படின்னு அர்த்தம் இல்லை, இந்த ஷோ முடிஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்து பாருங்கள். Every cloud has a silver lining. Be optimistic. Even difficult times will lead to better days. வீட்டுக்கு வாசப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஒவ்வொரு வீட்டுக்கும் வாசப்படி கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லுவாங்க தமிழில். அதாவது எல்லா வீட்லேயும் கஷ்டங்கள் தான் இருக்கும் தான், அப்படி தானே அர்த்தம். அதுதான் இங்கே சொல்கிறாங்க. எவ்ரி கிளவுட் ஹேஸ் அ சில்வர் லைனிங். மேகம்னு மழை அப்படின்னு ஒன்று வந்தால், மேகம்னு ஒன்று இருந்தால் கண்டிப்பாக மின்னல் வரும் தான். அப்போது ஃபேமிலி ஏதாவது லைஃப்னாலே கண்டிப்பாக டிஃபிகல்ட் டைம்ஸ் வரும் தான். சரியா? அந்த டிஃபிகல்ட்டான டைம்ஸ் வந்து ஃப்யூச்சரில் நமக்கு பெட்டர் டேஸை கொண்டு வரும். ஓகேவா?
அடுத்தது ஃபார் க்ரை ஃப்ரம், வெரி டிஃப்ரெண்ட் ஃப்ரம். ஃபார் க்ரை ஃப்ரம்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது. நெக்ஸ்ட் ஃபீல் அ பிட் அண்டர் த வெதர், இது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். ஃபீலிங் ஸ்லைட்லி இல், உடம்பு சரியில்லாமல் போகிறது. கிவ் த பெனிஃபிட் ஆஃப் த டவுட், பிலீவ் சம்மன் ஸ்டேட்மெண்ட் வித்தவுட் ப்ரூஃப். ஓகே, யாராவது ஒரு விஷயத்தை சொன்னாங்கன்னா அப்படியே ஆராய்ச்சி பண்ணுறது இல்லை, அப்படியே நம்புறது. வெள்ளைக்காக்கா பறக்குதுன்னா பறக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க வேண்டியது. மேலே எங்கேயாவது பறக்குமா வெள்ளைக்காக்கா டக்குன்னு? ஆனால் யாராவது அங்கே பாரு வெள்ளைக்காக்கா பறக்குதான்னு நம்ம மைண்ட் டக்குன்னு பார்க்க தான் தோணும். நமக்கு தெரியும் அது பொய்ன்ட்டு, ஆனாலும் நம்ம நம்புவோம். அதுதான் வந்து சுச்சுவேஷன். Okay, next, hear it on the grapevine. This idiom means to hear rumors about something or someone. ஸோ யாராவது வந்து ரூமர்ஸ் சொன்னாங்கன்னு வைங்களேன், எதை பற்றியாவது அதை நம்ம கேட்குறோம் அப்படின்னா அங்கே என்ன யூஸ் பண்ணலாம்? ஹியர் இட் ஆன் த grapevine. எப்படி உனக்கு தெரிஞ்சது? யார் உங்ககிட்ட சொன்னாங்க அப்படின்னா கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லுவல்ல, அந்த இடத்துல என்னது? ஹியர் இட் ஆன் த grapevine. ஐ ஹியர் இட் ஆன் த grapevine. நான் கேள்விப்பட்டேன் இந்த ரூமர். நெக்ஸ்ட், ஹிட் த நெயில் ஆன் த ஹெட். ஹிட் த நெயில் ஆன் த ஹெட்னா ஆணி எடுத்து நெத்தியில் அடிங்க, தலையில் அடிங்கன்னு சொல்லலை. டூ ஆர் சே சம்திங் எக்ஸாக்ட்லி ரைட். நெத்தியில் அடித்த மாதிரி பேசுகிறான் பாருன்னு சொல்லுவாங்க, பொட்டில் அடித்த மாதிரி பேசுகிறான்னு சொல்லுவாங்க. அதாவது கரெக்டாக பேசணும் ஒரு விஷயத்தை, ஸ்ட்ரெயிட்டாக. சரியா? அடுத்தது ஹிட் த சாக், ஏற்கனவே நம்ம பார்த்தோம். டு கோ டு பெட், தூங்க போகிறது. நெக்ஸ்ட், இன் த ஹீட் ஆஃப் த மொமெண்ட், ஓவர்வெல்ம்ட் பை வாட் இஸ் ஹேப்பனிங் இன் த மொமெண்ட். இந்த ஹீட் ஆஃப் த மொமெண்ட் அப்படின்னா உணர்ச்சி வசப்படுறது ஒரு சூழ்நிலையில். ஏதாவது ஒரு சோகமான விஷயம்னா அப்படியே ரொம்ப எமோஷ்னலாகி அழறது, ரொம்ப சந்தோஷமான விஷயம்னா கண்ட்ரோலே இல்லாமல் சிரிக்கிறது. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் இமோஷன்ஸ் வரும்போது நீங்கள் என்ன யூஸ் பண்ணலாம்? இந்த ஹீட் ஆஃப் த மொமெண்ட் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட், இட் டேக்ஸ் டூ டு டாங்கோ. ஆக்ஷன்ஸ் ஆர் கம்யூனிகேஷன் நீட் மோர் தென் ஒன் பர்சன். இந்த டேங்கோ அப்படிங்கிற ஒரு டான்ஸ். சரியா? இப்போ சால்சா அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதெல்லாம் டான்ஸ், வெஸ்டர்ன் டான்ஸ். சரியா? அதில் கூட ஒருத்தவங்க இருந்தால் மட்டும்தான் ஆட முடியும் இந்த டான்ஸ், இல்லைன்னா ஆட முடியாது. பரதநாட்டியம்லாம் தனியாக கூட ஆடலாம். ஆனால் இந்த டான்ஸ், டேங்கோ அப்படிங்கிற டான்ஸ் வந்து 2 பேர் இருந்தால் தான் ஆட முடியும். அதுக்கு இப்போ இங்கே என்ன அர்த்தம் அப்படின்னா, கம்யூனிகேஷன் வந்து 2 பேர் மேலே இருந்தால் தான் பேச முடியும். ஒருத்தங்களே தனியாக பேசினா வைத்தியம் சொல்லுவாங்க. அப்போ நீ கம்யூனிகேட் பண்ணணும்னா இன்னொரு பர்சன் வேணும். இது ஏற்கனவே பார்த்து தான், ஜம்ப் ஆன் த பேண்ட் வேகன் பார்த்தது. நெக்ஸ்ட்டு, கீப் சம்திங் அட் பே, கீப் சம்திங் அவே. கீப் சம்திங் அட் பே அப்படின்னா எதையாவது நல்லா தூரமாக போடு, தள்ளி போடு அப்படின்னா சொல்லுவாங்க. அதை தூக்கி தள்ளி வை, அதை தூக்கி எட்ட போடுன்னா சொல்லுவாங்களே, அதுதான் நீங்கள் என்ன யூஸ் பண்ணலாம்? கீப் சம்திங் அட் பே. ரொம்ப கவலையாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த விஷயத்தை தூக்கி போடு, வெளியே போடு, எட்ட போடுன்னா சொல்லுவாங்களே, அந்த இடத்துல நீங்கள் என்ன சொல்லலாம்? கீப் சம்திங் அட் பே. நெக்ஸ்ட், கில் 2 birds with 1 stone. ஒரே கல்லில் 2 மாங்காய். அதுதான் இங்கே. The idioms means to accomplish 2 different things at the same time. நம்ம தமிழில் சொன்னது தான், ஒரு கல்லில் 2 மாங்காய். ஓகேவா? ஒரே நேரத்தில் 2 செயலை செஞ்சு முடிக்கிறது. நெக்ஸ்ட் பாருங்கள், லாஸ்ட் ஸ்ட்ரா, த ஃபைனல் ப்ராப்ளம் இன் a series of problems. ஓகே, ஏற்கனவே நிறைய பிரச்சனை, இதுதான் கடைசி பிரச்சனையாக இருந்துச்சுன்னா லாஸ்ட் ஸ்ட்ரா அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட், லெட் ஸ்லீப்பிங் டாக்ஸ் லை, meaning do not disturb a situation as it is, since it would result in trouble or complication. ஏற்கனவே ஒரு தூங்குற நாயை போயிட்டு ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணிங்கன்னா அவங்கள கொஞ்சமா நாய் கண்டிப்பாக கடிச்சு வச்சிடும் இல்லையா? அதே மாதிரி ஏற்கனவே ஒரு ப்ராப்ளம், ரொம்ப மோசமாக இருக்குது சூழ்நிலை, அதில் நீங்கள் போய் ஏதாவது பண்ணுறேன்னு சொல்லிட்டு இன்னும் சூழ்நிலையை மோசமாக்கிடக்கூடாது. சில சூழ்நிலைகளெல்லாம் லெட் இட் கோ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போய்கிட்டே இருக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, லெட் த கேட் அவுட் ஆஃப் த பேக். உங்களுக்கு தெரியும், சீக்ரெட்டை ரிவீல் பண்ணுறது. மேக் அ லாங் ஸ்டோரி ஷார்ட், கம் டு த பாயிண்ட், லீவ் அவுட் டீட்டெயில்ஸ். மேக் அ லாங் ஸ்டோரி ஷார்ட்னா வளவலன்னு பேசாமல் பாயிண்ட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறது. சரியா? மெத்தட்ஸ் டு மை மேட்னஸ் as an assertion that despite one's approach seem random, there actually is structure to it. ஓகே, an assertion that despite one's approach seem random. அதாவது மெத்தட் டு மை மேட்னஸ், சில பேர் பண்ணுறதெல்லாம் பைத்தியகாரத்தனமாக இருக்கும், ஆனாலும் அதுக்கும் ஒரு மீனிங் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க பாரு. நான் வந்து லூஸ் மாதிரிலாம் சொல்லலை, நான் இதுக்காக தான் இப்படி பிஹேவ் பண்ணேன் அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல, அங்கே தான் நீங்கள் மெத்தட் டு மேட்னஸ் யூஸ் பண்ணலாம். மிஸ் த போட் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். நெக்ஸ்ட், நாட் அ ஸ்பார்க் ஆஃப் டீசென்சி, மீனிங் நோ மேனர்ஸ். நாட் அ ஸ்பார்க் ஆஃப் டீசென்சி, கொஞ்சம் கூட மேனர்ஸே தெரியாது அவங்கக்கிட்ட என்ன சொல்லலாம்? நாட் அ ஸ்பார்க், கொஞ்சம் துளி கூட மரியாதை தெரியல அப்படின்லாம் சொல்லுவாங்களே, அங்கே என்ன யூஸ் பண்ணலாம்? நாட் அ ஸ்பார்க் ஆஃப் டீசென்சி. நெக்ஸ்ட், நாட் பிளேயிங் வித் அ ஃபுல் டெக், சம்மன் ஹூ லேக்ஸ் இன்டெலிஜென்ஸ். ஸோ கொஞ்சம் அறிவு கம்மியாக இருக்கிறவங்க, யோசிக்க தெரியாதவங்க கிட்டலாம் நீங்கள் என்ன யூஸ் பண்ணலாம்? நாட் பிளேயிங் வித் அ ஃபுல் டெக் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இதுதான் ஃபியூ ஸ்மார்ட் இடியம்ஸ். ஓகேவா? இன்னும் நிறைய ஐடியம்ஸ் இருக்குது, நமக்கு இது போதும். ஓகேவா? இதையே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள்.
இடியமும் உங்களுக்கு 1 மார்க் கிராமரில் வரும். தேங்க்யூ.